ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவை இந்த ஃபில்டருங்க. இந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ₹175. நான் வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்குனேன். இது வந்து செகண்ட் நம்பர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது 175 சொன்னாங்க. அண்ட் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இதே சைஸுக்கு வந்து பிரைஸ் வந்து அதிகமா இருந்தது. அதனால நான் ஸ்டோர்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியா இருந்தது. அ இது பார்த்தீங்கன்னா, இதில வந்து 2 இது வரும். 2 அடுக்கு வரும். அண்ட் உள்ள வந்து ஒரு இது மாரி குடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஃபில்டர் காஃபி ரெசிபி ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணிய வந்து சூடு பண்ணிக்கலாம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கு இல்லையா? கீழ ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அந்த கப்ல 3/4 அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து பபிள்ஸ் வந்த உடனே நம்ம வந்து தண்ணி வந்து ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது. தண்ணி வந்து கொதிச்சுதுன்னா, அந்த ஃப்ளேவர்லாம் போயிடும். இந்த இதோட காஃபியோட ஃப்ளேவர் வந்து போயிடும். அதனால தண்ணிய கொதிக்க விடாம நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது மேல் அடுக்கு. இந்த மேல் அடுக்குல பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸா இருக்கும். ஓகேங்களா? அந்த மேல் அடுக்கு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? இதில தான் நம்ம காஃபி பவுடர் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் காஃபிக்குன்னே காஃபி பவுடர் அரைச்சு விப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம வாங்கிக்கலாம். அத வந்து ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அந்த ஃபில்டர் காஃபி பவுடர வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது தூக்கி எல்லாம் போடக்கூடாது. திருப்பி வந்து யூஸ் பண்ணிட்டு, திருப்பி வந்து சுடு தண்ணி திருப்பியும் இதே மாதிரி ஊத்தி வச்சீங்கன்னா, அது திருப்பியும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைமுக்கு ரெடி ஆயிடும். இது வந்து நான் ஒரு 3 பேருக்கான ஒரு ஃபில்டர் காஃபியா ரெடி பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு. அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஒரு 4 ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம். அப்பதான் கொஞ்சம் நல்லா திக்கா வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்டா இருந்தாலும் ஓகே. அந்த பிராண்ட வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த காஃபி பிடிக்குமோ, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இதோட ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட்ட வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம இத வந்து இது பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சுகர். அதாவது சர்க்கரை. 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மேல இருக்கு இல்லையா? இந்த ஹோல்ஸா ஒரு மூடி, மத்து மாரி இருக்கு பாருங்க. இத எடுத்து அப்படியே வச்சிடணும். வச்சு லைட்டா பிரஸ் பண்ணிட்டு, லைட்டா பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, லைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி எடுத்து நம்ம அதில ஊத்தப் போறோம். இத வந்து 1 டைம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. செகண்ட் டைமும் நம்ம பண்ணலாம். 3 டைம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா இருக்கும். இப்ப நம்ம இந்த தண்ணி வந்து அந்த 3/4 அளவு எடுத்துருந்தேன். அது ஃபுல்லாவே நம்ம இதில ஊத்திடலாம். இது சரியா இருக்கும். அந்த 3/4 அளவு வந்து இது மேல இருக்கிறதுக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இத க்ளோஸ் பண்ணி வச்சுடணுங்க. இப்போ வந்து நான் ஒரு 10:00 போல மார்னிங் செய்றேன். இத ஊத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு உடனேலாம் நம்ம குடிக்க முடியாது. இத வந்து நம்ம ஈவ்னிங் தான் செய்ய முடியும். ஒரு 4:30 அந்த மாரி ஆகும். இதுவே நீங்க மார்னிங்க்கு வேணும்னா, நைட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு, காலையில எடுத்து குடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப ஈவினிங் டைம் வந்து ஃபில்டர் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு டைம் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா, அப்ப தான் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து என் பொண்ணுக்கும் வந்து ஃபில்டர் காஃபினா பிடிக்கும். மோஸ்ட்லி அவளுக்கு நான் காஃபி குடுக்க மாட்டேன். சரி, ஃபில்டர் காஃபினா அவ குடிப்பா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெடி பண்ணலாம். ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். மேல பாருங்க, மேல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து கீழ வந்து சொட்டு சொட்டா அதாவது ஃபில்டர் ஆகி கீழ வரும். சொட்டு சொட்டா ஃபில்டர் ஆகி வந்தது தான் ஃபில்டர் காஃபி. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டவ்ல வந்து அ வச்சாச்சு. நெறைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் காஃபி உடனே போடுற மாரி காமிப்பாங்க. ஆனா, ஆக்சுவலா ஃபில்டர் காஃபி நம்ம உடனே மேக் பண்ணவே முடியாது. அது மார்னிங் இது பண்ணா, அது சொட்டு சொட்டா இதுவாகி ஈவினிங் தான் ரெடி ஆகும். அதே மாரி நைட்ல நம்ம ஊத்தி வச்சுட்டோம் அப்டின்னா, மார்னிங்க்கு வந்து நம்மளுக்கு காஃபி போடுறதுக்கு ரெடி ஆயிடும். அண்ட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த மெத்தட மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் நான் வந்து 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 4 பேர் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து இந்த காஃபி வந்து ரெடியா இருந்துச்சு. ஸோ, அதனால நான் இப்போ சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எப்பவுமே வந்து அவுங் அ உங்க வீட்ல எவ்வளோ நீங்க சுகர் ஆட் பண்ணுவீங்களோ, அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த பால் வந்து நான் லைட்டா தான் சூடு பண்றேன். என் பொண்ணுக்குன்றதுனால இந்த பால வந்து நான் லைட்டா தான் சூடு பண்றேன். இந்த இது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து நீங்க திருப்பியும் மொ அ அதாவது இப்ப நான் ஈவினிங் இது பண்றேன் இல்லையா? திருப்பியும் தண்ணி வந்து நான் ஊத்தி இந்த ஃபில்டர் மேலேயே நம்ம திருப்பியும் ஆட் பண்ண காஃபி பவுடர்லாம் ஆடே பண்ண தேவையில்ல. அப்படியே இதுக்கு மேல சுடு தண்ணி ஊத்தி அப்படியே மூடி வச்சீங்கன்னா, மார்னிங்க்கும் நம்மளுக்கு ரெடி ஆயிடும்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பால் வந்து கொஞ்சம் லைட்டா சூடாயிடுச்சு. அண்ட் சுகரும் ஆட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, வடிகட்டி எடுத்துக்க போறேன். இப்ப நம்மளோட ஃபில்டர் காஃபி மிக்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து கீழ ஃபில்டர் ஆயிருக்கு இல்லையா? அத கொஞ்சமா ஊத்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு பார்த்து ஊத்திக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு 1/4 இது ஊத்திருக்கேன். ஆனா எனக்கு பத்தலன்னு சொல்லிட்டு, நான் திருப்பியும் வந்து இந்த 1 டம்ளர் பாலுக்கு வந்து அது ரொம்ப என்ன சொல்றது? ஃபில்டர் வந்து கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் நெறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் கசப்பா இருக்கிற மாரி இருக்கும். அதனால பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் இது வந்து நான் 2 பேருக்கு குடுத்தேன். இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் ஆட் பண்ணிட்டு அண்ட் சுகரும் நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணேன். சுகர் இல்ல சொன்னாங்களா, அதனால சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணி 2 பேருக்கும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு குடுத்துட்டேன். இத வந்து நல்லா ஆத்தி, நல்லா இது பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈஸியா ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.